இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வேங்கை வேலை என்ன சொல்வீங்க? நீதி கிடச்சிருச்சா வேங்கை வேலுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருக்கு நீதி கிடச்சிருச்சா? ஈசிஆரில் யார் அந்த காரு, யார் அந்த காருக்குள்ளே இருந்த திமுக சாரு நீதி கிடச்சிருச்சா? அண்ணா நகரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அந்த சிறுமிக்கு நீதி கிடச்சிருச்சா? சொல்லுங்கள், நீதி கிடச்சிருச்சா? இன்றைக்கி இதே மாதிரி இன்றைக்கி ஸ்கூலில் எவ்வளோ இடங்கள்ல, தருமபுரி பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் அங்கே ஒரு அந்த பெண் குழந்தைக்கு 3 ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமை, நீதி கிடச்சிருச்சா? இது எந்த இடத்துலையாவது நீதி கிடச்சிருச்சா? கள்ளச்சாராய சாவு நீதி கிடச்சிருச்சா? ஏதாவது ஒரு நீதி கிடச்சிருச்சான்னு சொல்லுங்கள். இவங்க கொடுத்ததெல்லாம் அல்வா தானே சார்? நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து என்ன சொன்னார் சார்? துணை முதல்வர் சின்னவர் நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா? அது அல்வா இல்லையா? கல்வி கடன் ரத்து இன்னைக்கு பண்ணிட்டாங்களா? அது அல்வா இல்லையா? நகை கடன் ரத்து, நீங்க எல்லா நகையும் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு வங்கியில் வச்சிருங்க, நாங்க வந்த எல்லா நகை கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவோன்னு ஒரு முட்டையை தூக்கிட்டு அலைஞ்சார்ல சார், செங்கலை தூக்கிட்டு முட்டையை தூக்கிட்டு அலைஞ்சார்ல சார், அவர் சொன்னார்ல, அவர் இன்னைக்கு நிறைவேற்றிட்டார். அதையே அதுக்கு பேர் அல்வா இல்லையா? நாங்க வந்தா மாதம் அதாவது மின் கட்டணம் எடுப்போம், பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு மின் கட்டணம் 4 மடங்கு ஏறி இருக்கு. இதுக்கு பேர் அல்வா இல்லையா? சரி, இவர் வச்சிருக்கிறதே அல்வா கடை தான் வச்சிருக்காரு. ஸ்டாலின் அல்வா கடை, மிகப்பெரிய ஸ்டார், அது பிராண்ட். அது